தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய 30 பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது. இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும், இந்த நாடு செழிக்கவும், மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும், மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம். 30 பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன. இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள். நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறையன்பை பெறுவோம். அன்று இவ்வுலகம் என்று தொடங்கும் 24வது பாசுரம். இந்த பாசுரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. இதை போற்றி பாசுரம் என்பார்கள். இந்த பாசுரத்தில் கண்ணனின் வீர செயல்களை பட்டியலிட்டு காண்பிக்கின்றாள் ஆண்டாள். இதனை திருமதி வைஜெயந்தி பாட கேட்போமா? உலகம் அளந்தாயடி போற்றி, அன்று உலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய்